الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس. சதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒவ்வொரு மஜ்லிஸுகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் சொன்ன வார்த்தைகள்தான், நாம் இங்கு அமர்ந்திருப்பது என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய நேர மேலாண்மை, என்னுடைய உடல் சரீர சுகம், என்னுடைய சிந்தனைகளிலே ரமதான் இருக்கிறது, ஆகவே நான் அமல் செய்வதற்காக வந்துவிட்டேன் என்ற எண்ணங்கள் இருக்குமே. ஆனால் இதுவெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என் ரப்பு தான் என்னை அவனுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்திருக்கிறான் என்ற உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறைமதி கொண்ட என் உள்ளத்திலும் கூட மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கிறது, தன்னுடைய நண்பர் வட்டாரங்களை எங்கு வைத்து கொள்வது. சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வீட்டுடைய திண்ணை வரையில் வர வைக்கிறோம். சில நபர்களை வாசலிலே வைத்து அனுப்பிவிடுகிறோம். சில நண்பர் வட்டாரங்களை நம்முடைய வீட்டுடைய ஹால் வரைக்கும் வர வைக்கிறோம். சில நட்பு வட்டாரங்கள் நம்முடைய பால்கனி வரைக்கும் வருகிறது. ஆனால் சில உறவுகள் மட்டும்தான் நம்முடைய கிச்சன் வரைக்கும் வருகிறது, கொல்லைப்புறங்கள் வரைக்கும் வருகிறது. குறைவான பணமும் குறைவான சிந்தனைகளும் கொண்ட என் உள்ளத்திற்கே யாரை எங்கு வைக்க வேண்டும், யாரை எவ்வளவு தூரம் அழைத்து வர வேண்டும், ஒவ்வொரு நபர்களுக்கும் தகுதி தராதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நாம், ரப்பும் அதே போன்று ஒரு தகுதி தராதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்னுடைய வீட்டிற்கு யார் வர வேண்டும், என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கான தகுதிகள் என்ன, தராதாரங்கள் என்ன என்பதையும் ரப்பு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அது என்ன தகுதி, அது என்ன தராதரம், அவனுடைய வீட்டிற்கு வந்து சேருவதற்குண்டான தகுதி தராதரங்கள் என்ன என்றால், அவன் நம்மீது பிரிவு கொண்டிருப்பது. அந்த தகுதி என்ன? ரப்பு எங்கள் மீது பிரியம் கொண்டிருந்தால் மட்டும்தான் அவனுடைய வீட்டிற்கு எங்களால் வர இயலும். ஆகவே அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ரப்பு எங்கள் மீது பிரியப்பட்டு எங்களை வர வைத்திருக்கிறான். இந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களில் நீங்காமல் இடம்பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்த நியாமத்துகளை நீங்கள் நியாமத்தாக உணர்ந்து அதற்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வீர்கள் என்றால், அதற்கு நீங்கள் நன்றி பாராட்டுவீர்கள் என்றால், நிச்சயமாக நாம் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி தருவோம் என்ற வார்த்தைகளை சொல்கிறான். அல்லாஹ் நம்முடைய அனைவர்களுக்கும் அந்த சிந்தனைகளை கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்று முதலாவது தராவீஹுடைய நாள். சுமார் ஒரு 1.25 ஜுஸுக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்கான ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் நிறைவுக்கு வந்துவிடலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நான் சமூக வலைதளங்களிலே ஒரு பேட்டி பார்க்கிறேன். ஒரு பெண்மணி, அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பெயர் மரியா, நான் 2013ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதல் ரமதான் எனக்கு 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டிலே என்னுடைய நிலை என்னவென்றால், எனக்கு எந்த வேலைகளும் இல்லை, பணி இல்லாத நான், ஜாப்லெஸ். என்றால் நோ ஃபேமிலி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் ஃபேமிலியுடைய எந்த ஒரு குடும்பங்களும் தொடர்புகளிலே இல்லை.
மூணாவது, எனக்கு தங்குவதற்கான இடங்கள் கிடையாது. நான் என்னுடைய நண்பரோடு என்னுடைய தோழியோடு ஒரு மிகச்சிறிய அறையிலே நான் என்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டேன். அதுபோன்று எனக்கு பணங்களும் இல்லை. இதே நிலையில்தான் என்னுடைய ரமலானை நான் கழித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ரமலானாக 2014 இருந்தது. 2015 ரமலான் எனக்கு எப்படி இருந்தது என்றால், நான் அதிக சம்பளம் பெறக்கூடிய ஒரு வேலை எனக்கு இருந்தது. எனக்கென்று ஒரு குடும்பம் இருந்தது. எனக்கு ஒரு கணவன் கிடைத்திருந்தார். எனக்கென்று ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் நான் ஏற்படுத்தி கொண்டேன். சொந்த வீடு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டேன். நான் 2015 நான் குழந்தை பேற்றையும் பெற்றிருந்தேன். நான் இதை சொல்வதற்கான காரணங்கள் இங்கு என்னவென்றால், 2014 இருந்த ரமலானை போன்று எனக்கு அடுத்த ரமலான் இல்லை. எனக்கு இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி, சிரமங்கள் எல்லாம் மாறி இன்பங்களாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ரமலானுடைய கியாம்களை நீங்கள் சரிபடுத்தி கொள்ளுங்கள். என்னுடைய ரப்பிடத்திலே நான் பேசினேன். என் ரப்பிடத்திலே நான் முனாஜாத் செய்தேன். என் ரப்பிடத்திலே எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் இந்த ரமலானின் மூலமாக. ஆகவே சகோதரிகளே, சகோதரர்களே, என் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, நீங்கள் இந்த ரமலானை தவற விட்டு விடாதீர்கள். உங்களுடைய 2023 ரமலானை போன்றுதான் உங்களுடைய 24 ரமலானும் இருக்கிறதென்றால், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்முடைய காலங்களும் நேரங்களும் நம்மை நினைத்தாலும், நல்லவைகள் நடந்தாலும் கெட்டவைகள் நடந்தாலும், என்ன நடந்தாலும் கடந்து சென்று விடும். ஆனால் இந்த உலகத்திலே காலங்களை, நேரங்களை காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்குண்டான பெருஞ்செல்வர்கள் இன்னும் பிறக்கப்படவில்லை. அவர்கள் உருவாகவும் மாட்டார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, இந்த ரமலானை வாய்ப்பாக கருத வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியாமல் இருக்கக்கூடிய காரணிகள், இது எல்லாத்தையும் விட்டு எங்களை இந்த ரமலான் மாற்றி அமைக்க வேண்டும். எங்களுடைய கியாம்களின் மூலமாக, எங்களுடைய இரவு தொழுகைகளின் மூலமாக எங்களுடைய ரப்பிடத்திலே கெஞ்சி மன்றாடி எங்களுடைய நிலைகளை இஸ்லாத்திற்கு தோதுவாக, நாங்கள் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தோதுவாக எங்கள் நிலைமைகளை ஆக்கி கொடுப்பாயாக. இறைவா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கி வைப்பாயாக. இறைவா, உன்னோடு முனாஜாத் செய்யக்கூடிய, உன்னோடு ரகசியம் பேசக்கூடிய குழந்தைகளாக, பிள்ளைகளாக எங்களை நீ மாற்றி விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. பரிசுத்தன்மையை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய நசீபுகளை கொடுப்பாயாக என்பதாகவெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலான் என்பது காலையில் சஹர் செய்ததிலிருந்து இரவு மகரிப் வரையிலும் நாங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மட்டுமல்ல ரமலான். எங்களுடைய வாழ்நாள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதுதான் ரமலான். அல்லாஹும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சயமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நாம் உங்களுக்கு ரமலானை கொடுத்திருக்கிறோம் என்ற வார்த்தைகள் இருக்கிறதே, அதை நாம் மிகச்சிறந்தவர்களாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பான்மையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலங்களை நம் வாழ்வின் பெருமாற்றம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த ரமலான்களை சிஹத்தோடும் ஆஃபியத்தோடும் நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்தல் புரிவானாக. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நோயொடியற்ற வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் வல்ல அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.